இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல வானதி அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு நகைய அடமானம் வச்சு ரூபா தாங்கன்னு கேட்டிருப்பா. அப்போ அவங்க அப்பா வந்து நகைய அடமானம் வச்சு குடுப்பேன். ஆனா நீ தான் அத திருப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட அப்படிலாம் என்னால திருப்ப முடியாது. என் கல்யாணத்துக்காக தானே நீங்க நகை வாங்கி வச்சிருக்கீங்க. அதான் எனக்கு குடுக்குறதுல என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்துருவா. ரூம்ல போயிட்டு அவங்க வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா, "இப்படி எங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப பாண்டி வந்து சொல்லுவான், "ஏன் வானதி இந்த மாதிரி இருக்கிற? அது நீ பேசினது ரொம்ப தப்பு. அவங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. இப்ப நீ திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிரச்சனைய அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குற" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன பிரச்சனை பண்ணுனேன்?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ வந்து இஷ்டம் போல ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு நேரத்துக்கு எடுக்கிற. முதல்ல என்னைய வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன். உனக்காக அவங்க கஷ்டப்பட்டு சரின்னு என்னைய ஏத்துக்கிட்டாங்க. திரும்ப அவங்ககிட்ட போய் என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னோனே, உனக்காக ஒரு கல்யாணத்த திரும்ப வேற ஏற்பாடு பண்ணாங்க. அத போய் பிடிக்கலன்னு சொல்லினேன். திரும்பியும் என்னைய ஏத்துக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி நெறைய விஷயத்த நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு குடுக்குற கஷ்டம் தானே! உனக்கு அது புரியலையா? அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்பான். "நீ உன்னோட காசுல, உன்னோட வருமானத்தில நீ வந்து அந்த நகைய திருப்பினா தான் அது உனக்கு கெத்து. நீ அவங்களையே திருப்ப சொன்னா அது உனக்கு வந்து மரியாதை கிடையாது. அது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா சொல்ற? இரு" அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல அவன வச்சுட்டே போய் நேரா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவா, "அப்பா நீங்க வந்து எனக்கு நகைய வச்சு பணத்த மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா நான் வந்து அத திருப்பிக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே பாப்பா. சொல்லிட்டே லைன்ல பாண்டி சொல்லிட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "இப்ப பாத்தியா இவளுக்கு இப்பவும் அவளா சொந்தமா முடிவெடுக்கல. அந்த பையன் சொல்லிக் குடுத்து தான் இவ வந்து இந்த மாதிரி பேசுறா" அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவா, "இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து கல்யாணத்த முடிச்சு குடுத்துட்டு இவகிட்ட இருந்து தப்பிச்சுருவோம். ஆனா அந்த பையன் இவள கல்யாணம் கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல நிலாவும் சோழனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நிலா வந்து சோழன்ட்ட சொல்லிட்டு இருப்பா, "எனக்கு எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் பயங்கர பிரின்சஸா தான் இருந்தேன். ஆனா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணும்போது என்னைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப சோழன் சொல்லுவான், "நீ ஏன் இப்படி கவலைப்படுற? நம்மளுக்கு வந்து ஒரு ரிசப்ஷன் தானே வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை அத நிறைவேத்துறாங்க. நீ ஏன் அத யோசிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "உங்களுக்கெல்லாம் புரியாது. அவங்க எதுக்காக இப்படி திரும்ப ரிசப்ஷன் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட விருப்பத்துக்கு எதிரா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ சோழன் சொல்லுவான், "அங்க பாரு, அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்த எதனாலங்கிற காரணத்தையும் சொல்லிட்டாங்க. நீ வந்து அத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். அப்போ வந்து நிலா திரும்ப கேட்பா, "அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னைய வந்து நீங்க எப்போ மொத பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், "அந்த கார் ஆக்சிடென்ட்ல தான் உன்னைய பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து உன்னைய பிடிச்சுச்சு. ஆனா அந்த சமயத்திலே நான் பாட்டிகிட்ட கூட சொன்னேன். உன்னைய வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாத்தையும் சொல்லுவா. அப்போ எனக்கு இப்போ என் கண்ணு முன்னால நீ வந்து உன் மனைவியா இருக்கிறேங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த பழச எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு விஷயமா நடந்தத. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து துணி கடைக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போவாரு. அப்ப ட்ரெஸ்ஸ எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போதே, அவங்க அம்மா வந்து, "நீ வா அக்கா உனக்கு நான் சாரி எடுக்க போவோம்ன்னு" சொல்லி கூப்பிடுவா நிலாவ. நிலா வந்து அப்படியே நின்னுக்கிட்டே இருப்பா. "இல்ல நான் சோழன் வரட்டும் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு, நீ இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் ஆயிரும். நீ என்ன பண்ணு, அம்மா கூட சேர்ந்து உனக்கு ஃபர்ஸ்ட்டு பட்டு சாரி எடு. அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளைய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் அண்ணியும் நிலாவ கூட்டிட்டு போய் பட்டு சேலை எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அவ வந்து அங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே அவ அப்படியே அமைதியாவே, "காஸ்ட்லியா எடுக்காதீங்க எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா ட்ரெஸ்ஸ. சோழனுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீங்க உங்களுக்கு என்னலாம் பிடிக்குதோ அத எடுங்க" அப்படின்னு சொன்னோனே அவன் கோட் ஷூட்ட பார்த்துட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல சேரன், பல்லவன், அதுக்கப்புறம் பாண்டி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சேரன் வந்து அந்த ரேட்ட பார்த்துட்டே இருப்பான். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீங்க எதுக்கு தம்பி இது வந்து ரேட்டெல்லாம் பார்க்கீங்க? நீங்க இவ்வளோ பெரிய கடைய பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. நீங்க எதுனாலும் எடுங்க. நான் வந்து அத பே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க. அப்போ பல்லவன் வந்து ஒரு கோட்ட எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் அண்ணன் பக்கத்துல போய் சொல்லுவான், "நீலாம் இந்த மாரி கோட்ட பார்த்துருக்கவே மாட்டீல்ல. அதனால இப்போ வந்து உனக்கு என்ன வேணாலும் எடு. அதுக்கு தானே உங்க அண்ணன் வந்து இந்த மாரி பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கான்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்செட் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த கோட்ட கழட்டி வச்சுருவான். உடனே அங்கேருந்து பாண்டி பார்த்துட்டு இருந்துட்டு, "நீ வாடா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் எடுத்து தரேன் வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அப்போ பல்லவன் வந்து அத ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்காமயே இருப்பான். அப்ப சேரனும் வந்து நிப்பான். "ஏன் எடுக்காம இருக்கிறான் ட்ரெஸ்?" அப்படின்னோனே, அவன் வந்து பல்லவனும் பாண்டியும் வந்து சேரன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதே சேரன் சொல்லுவான், "சரி இது வந்து சோழனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவன் தெரிஞ்சா ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுவான்" அப்படிங்கும்போது, "ஆமா. சோழனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ரிசப்ஷனுக்கு கூட நிப்பாட்டிருவான்" அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சோழன் வந்து அப்படியே கோட்ட பார்த்துட்டு, "அண்ணே என்ன இந்த கோட்டு நல்லா இருக்கான்னு?" சொல்லி கேட்க வருவான். அப்போ அவங்க 3 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் வந்து எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ அவரு மாமனார் வந்து சொல்லுவாரு, இல்லப்பா அவங்கலாம் அங்க இருக்காங்க. ஏன் அண்ணன்கிட்ட கேட்டு தான் போடுவீங்களா? இப்ப நாங்க சொன்னா நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்லும்போது, அதுக்கு சோழன் சொல்லுவான், "இல்ல எங்க அண்ணனுக்கு எப்பவும் பிடிச்சா தான் நாங்க எடுப்போம். நாங்கலாம் அப்படித்தான்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேரன்கிட்டயும் வந்து பாண்டிகிட்ட
போவான். "நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னொன்னே, நல்லா இருக்குன்னொன்னே" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுவாங்க. அப்போ அவன் கேட்பான், "ஏன் இப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு ஒழுங்காவே சொல்லலையே, எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே, "சரி நான் போய் பார்க்குறேன் அடுத்த ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிருவான். அதுக்கப்புறம் 3 பேரும் சொல்லுவாங்க, "டேய் அவனுக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிருவாங்க. அப்பப்போ வந்து நிலாவோட அப்பா வந்து இவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சோழனை வந்து அந்த கோட்டை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே, நிலாவோட அண்ணன் அங்கேருந்து வருவான். வந்துட்டு ஒரு கோட்டை வச்சுட்டு, "மாப்பிள்ளை இதை ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவான். "நீ வந்து அவளை கூட்டிகிட்டு போகும்போது மட்டும் நான் பக்கத்தில் இல்லை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆனால் நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பேசுவான். அப்போ அவங்க அப்பா அங்கேருந்து வந்துட்டு, "என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவங்க அப்பா சொல்லுவார், "மாப்பிள நீங்க உங்க அண்ணன பார்த்து தான் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. பிறவு எப்ப தான் உங்களுக்கு இது மாரி கிடைக்கும்னு" அப்பவும் அவர் ஒரு மாரி டீஸ் பண்ற மாரி சோழன்ட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் இத இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு இருப்பாங்க. நிலாவோட அம்மா வந்து நிலா கிட்ட, "ஏன்டி ட்ரெஸ்ஸ ஒழுங்காவே எடுக்க மாட்டேங்க? நல்ல ட்ரெஸ்ஸா தான் எடுக்கலாம்ல" அப்படி சொல்லும்போது, "இல்லம்மா எனக்கு சிம்பிளா போடத்தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் கிராண்டாலாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ காட்டிக்கிட்டு இருப்பா. "இது ரொம்ப சிம்பிளா இருக்குடி" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, "போதும் எனக்கு இது" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருப்பா. அப்ப அந்த சமயத்தில சோழன் அங்கேருந்து வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "ஏங்க இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்ருப்பா. அப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே நிலாவோட அம்மா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவா, "இவ்வளோ நேரம் மூஞ்ச எப்படி உம்முன்னு வச்சுட்டு இருந்தா பாரு. இப்போ அவன் வந்தோடனே என்னம்மா சிரிக்கிறா? அவன்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணி சொல்லுவா, "சரி அத்த, அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்க இப்ப ஏதாவது பேசினா அவங்களுக்கு காதுல விழுந்துற போகுது. நீங்க அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லெஹங்கா எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து முடிச்ச உடனே பில் கவுண்டருக்கு போய் போடுவாங்க. அப்போ அதுக்கு பில் அவங்க அப்பா பே பண்ண போவாரு. அப்ப அந்த ஓனர் வந்து, "நீங்க எதுக்கு சார் பணத்த பே பண்ணிட்டுருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பல்லவன பார்த்து சொல்லுவாங்க, "இந்த கடைக்கே வந்து நாங்க பார்ட்னர் தான் இவரு. இப்படி இருக்கும்போது பார்ட்னர்ட்ட காசு வாங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில, "இருங்க காஃபி எதுவும் குடிச்சிங்களா? குடிச்சிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளோ நேரம் காஃபி குடிக்காமயேலாம் இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண காஃபி எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அப்போ அவங்க அப்பா நிலாவோட அப்பா சொல்லுவாரு, "காஃபி இந்த கடையில சூப்பரா இருக்கும். காஃபி குடிச்சிட்டே நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அப்போ வந்து சோழன் சொல்லுவான், "அ ஏன் அப்ப இவ்வளோ நாள் இந்த கடைக்கு வந்தா நீங்க காஃபி குடிக்கிறதுக்கு தான் வந்தீங்களா? காஃபி நல்லாயிருக்குன்னு சொல்றீங்களே, எவ்வளோதான் பெரிய வசதியா இருந்தாலும் சின்ன சின்ன ஓசியில கிடைக்கிறத வந்து யாராலயும் விட மனசு இருக்காது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டீஸ் பண்ணுவான். உடனே அவர் அப்படியே பார்ப்பாரு. அப்ப அங்கேருந்து அவங்க அம்மா சொல்லுவாரு, "அதான் அந்த கடையில காஃபி நல்லாயிருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம குடிச்சிட்டே போவோம்ன்னு" சொன்னோனே, "பார்த்தீங்களா அத்தையும் விடுற மாரி இல்ல" அப்படின்னு அவங்க அம்மாவையும் தாக்குவான். அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போதே சோழன் திரும்ப சொல்லுவான், இந்த நீங்க திருவண்ணாமலையிலேயே பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனாலும் நீங்க இங்க வந்து ட்ரெஸ் எடுக்கீங்கன்னா, அப்ப அந்த அளவுக்கு உங்க கடையில ஒரு வியாபாரம் இல்ல போல என்ன? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நக்கல் அடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா அப்படியே ஒரு மாரி இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. அப்ப அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப பல்லவன் கேட்பான், "ஐயோ! கடையில யாருமே இல்லையே?" அப்படின்னோனே, அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "இல்ல இத ஃபுல்லாவே நான் வந்து புக் பண்ணிட்டேன். யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ரெடி ஆகுவாங்க. அப்போ அங்க மெனு கார்டு வரும். அந்த மெனு கார்ட்ல வந்து அத பார்த்துட்டு பல்லவன் சொல்லுவான், "என்ன இத பார்த்தியா? இது ரூ. 400 இருக்கு, இது ரூ. 450 இருக்குன்னு" அப்படி பேசிட்டே இருக்கும்போதே, அவங்க அப்பா திரும்ப சொல்லுவாரு, "நீங்க அதில விலையெல்லாம் பார்க்காதீங்க. என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. நான் தானே பே பண்ண போறேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மெனு கார்ட்ல பார்க்கும்போது, இவங்க எல்லாரும் ஒவ்வொன்னா ஆர்டர் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டா. அப்போ இவன் சொல்லுவான் பல்லவன், "அவங்கலாம் ஆர்டர் பண்ணது என்னன்னே பேர் தெரிய மாட்டேங்குதுண்ணா, என்னென்ன செய்ய?" அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும்பா. அப்போ அவன் சொல்லுவான், "அண்ணி நம்மளுக்கு ஏத்தாப்புல தான் இருக்காங்க. அப்ப நம்மளும் ஆர்டர் பண்ணுவோம்னு" சொல்லிட்டு எல்லாரும் பிரியாணிய வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "எதுக்கு நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த மாரி ஆர்டர் பண்றீங்க? டிஃப்ரெண்ட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே?" அப்படிங்கும்போது, "நமக்கு இதுதாங்க பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அத சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நிலா வந்து எல்லாருக்குமே எடுத்து சர்வ் பண்ணிட்டு, அவங்ககிட்ட அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்த உடனே அவ சொல்லும், "எப்படி மாறிட்டா பாரு" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "அப்படியே பட்டிக்காடா ஆயிட்டா. நம்ம வீட்ல இருக்கும்போது எவ்வளவு டீசென்ட்டா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா எல்லாருமே. நிலாவோட அம்மா வந்து நிலா கிட்ட கேட்பா, "ஏன்டி ரிசப்ஷனுக்கு உங்க வீட்லேருந்து எத்தன பேர் வராங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நாங்க 5 பேர் தாம்மா. மாமாவையும் சேர்த்தா 6 பேரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "என்ன இவ்வளோ பேர் தான் சொல்றீங்க? கொஞ்சம் நெறைய பேர் வர வேண்டாமா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சேரன் சொல்லுவான், "இல்லங்க ஏற்கனவே எங்க வீட்ல நாங்க வந்து ஃபங்ஷன் வச்சுட்டோம்ல. திரும்ப திரும்ப யாரையும் கூப்பிட முடியாதுல்ல. அதுக்காக தான் சொன்னோம்" அப்படிங்கும்போது, "கொஞ்சம் பேராவது வந்தா தானே நல்லாயிருக்கும்" அப்படின்னோனே சேரன் சொல்லுவான், "சரிங்க நான் ஒரு 10 பேரையாவது வீட்லேருந்து கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போயிருவாங்க.
பாண்டியும், சோழனும் வானதி வீட்டுக்கு போவாங்க. அப்ப அவங்க அம்மா, அப்பா வந்து இவன வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவாங்க. அப்ப வானதி அங்கேருந்து வருவா. வந்த உடனே 2 பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் குடுப்பா. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது, இப்படி எங்க வீட்ல வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அங்க ஏற்கனவே இங்க வச்சாச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சது. அதனால அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் கூப்பிடலாம்னு நெனச்சிருக்கோம். அதனால உங்களையும் கூப்பிடுறோம் அப்படின்னோனே, அவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய கிளம்பும்போது, வானதி சொல்வா, "என்ன பாண்டி எப்படி எங்களெல்லாம் கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ எங்க வீட்ல ஒருத்தி. அப்படி இருக்கும்போது நீ அந்த ஃபங்ஷன்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதான் உன்ன வந்து நான் கூப்பிட வந்தேன். நீயும் உங்க அப்பா, உங்க அண்ணன், அம்மா எல்லாரும் கண்டிப்பா வந்துரணும். என்ன?" அப்படி சொல்லும்போது, "கண்டிப்பான்னு" சொல்லிட்டு இவ அப்படியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சுருவா. அப்போ பக்கத்துல இருந்த சோழன் சொல்லுவான், "ஏன்டா அவள எழுப்பி விடுடா" அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தட்டி வானதி அப்படின்னு கூப்பிடுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, எப்படி வந்து இந்த ப்ரோக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவரு வந்து என்னை கூப்பிட்டுருக்காரு" அப்படின்னு சொல்லி சோழன சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. 10 பேர கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு ஆள் பற்றாக்குறை. அதான் உன்ன வந்து கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னோனே அப்படியே ஒரு மாரி டல் ஆயிருவா வானதி. உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. அவன் உன்ன சும்மா கிண்டல் பண்றான். நீ கண்டிப்பா வந்துரு என்ன" அப்படின்னு சொன்னோனே, அவ "கண்டிப்பா பாண்டி" அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. அதுக்கப்புறம் வந்து சேர நேரா கார்த்திகா வீட்டுக்கு போவான். கார்த்திகா வீட்டுக்கு போனப்போ, அவங்க அம்மா அங்க வந்து சோகமா உட்காந்துருப்பா. அப்ப கார்த்திகாவும் அமைதியா இருப்பா. உடனே மாமா அக்கா வந்திருக்காங்க. நீங்க மாமாட்ட பேசிட்டு இருங்க. நான் ஏதாவது குடிக்க கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து அப்படியே அமைதியா வந்து நிப்பா. உடனே நிக்கும்போது, அதுக்கு அவன் வந்து இப்படி எங்க வீட்ல வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கார்த்திகாவோட அம்மா சொல்லுவா, அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திகா சொல்லுவா, "ஏம்மா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நீ என்னத்த சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அமைதியா இருப்பா. அப்போ இவன் கேட்பான், "அத்தை நீங்க ஓகே தானா? நீங்களும் கார்த்திகாவும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல யார் யாருக்கு என்ன தலையில நடக்கணுமோ அதுதானேப்பா நடக்கும்" அப்படின்னு சொல்லுவா. அப்பவும் வந்து கார்த்திகா அவங்க அம்மாவ வந்து திட்டுவா. அதுக்கப்புறம் சரித்த நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிருவான். அப்போ போகும்போது வெளிய வந்தோனே கார்த்திகாட்ட கேட்பான், "நீங்க 2 பேரும் ஓகே தானா? ரொம்ப டல்லா இருக்கீங்களே" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. எனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்காக ரெஸ்ட் எடுக்கத்தாங்க வந்தேன். அதனால டல்லா இருந்த மாரி இருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் அப்படியே அமைதியாகி வீட்டுக்கு போயிருவான். அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்காக எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.